சாரோட கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து யூடியூப்ல ஒரு பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. யூடியூப்ல வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா கூட சார் தான் கிளாஸ்ல கொடுத்தாங்க. அது இங்க வந்து நம்ம லைவா நிறைய விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதாவது ஒவ்வொரு வீக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்து அதை வந்து பிராக்டிஸ் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது நமக்கு அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்ணீர் கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல, துயரில் துளிர்த்ததும் அல்ல, என் குருதி கொதித்து ஆவியாகி என் வெளிவழியே வந்த நெருப்பு துளிகளவை. சங்கரால வந்து லைவ் டப்பிங் பண்ணியிருக்கேன், லைக் விஜய் மாதிரி. பட் அங்க பண்ணதுக்கும் நம்ம இங்க ஸ்டுடியோல நம்ம வந்து டப்பிங் கிளாஸ்ல பண்றதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி இருக்கு. இந்த வரிக்கு இன்னொரு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா, நான் இங்க டப்பிங் கிளாஸ் வந்தது வந்து எப்படின்னா, நான் நிறைய வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டோரிஸ்லாம் சொல்வேன். அண்ட் ஐ எம் பேசிக்கலி அ டீச்சர். ஸோ எனக்கு அதில் அதை வந்து பேஷனாக்கி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதனால வந்திருக்கேன். டப்பிங்னா என்ன அப்படின்றத ஒரு நூக் அண்ட் கார்னர் வந்து சார் தான் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க எல்லாருமே வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா சார் மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான ஒரு ஆள் எங்களுக்கு கிடைச்சதுக்கு வந்து. அண்ட் ஆல்சோ வந்து வெறும் டப்பிங் மட்டும் இங்க சொல்லி கொடுக்கறது இல்ல, ஒரு ஆடியோ புக்னா எப்படி பண்ணணும், ஒரு ஆர்ஜே போறதுனா எந்த மாதிரி வந்து நம்ம அதை பண்ணலாம், எந்த மாதிரி அதுக்கு வாய்ஸ் ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் வெறும் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம நமக்கு லைவான பிராக்டிஸ் செஷன் எல்லாமே இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த இதுல எப்படி நம்ம அந்த ஒரு ஜாபா அதை எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறதையும் ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. சாரோட மெயினா மோட்டிவேஷனான ஸ்பீச் வந்து எங்க எல்லாருக்குமே வந்து நாங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தயங்கினா கூட அதை வந்து கண்டிப்பா நம்ம பண்ணணும், அதை சார் பேசினதுக்கு அப்புறம் நம்ம அதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப இன்டெப்தா போய் நம்ம பண்ண வைக்கிறாரு சார் வந்து. என்னோட வாய்ஸ் வந்து ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எங்க வீட்டுல எல்லாருமே. அதனால வந்து எங்கெல்லாம் வாய்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, வாய்ஸ் ஆர்டிஸ்டுக்கு எங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து சாரோட இன்ஸ்டாவை பார்த்து தான் நான் இங்க வந்து சேர்ந்தேன். நான் வந்து ஒரு 15 years பேக் வந்து சங்கரால வந்து லைவ் டப்பிங் பண்ணியிருக்கேன், லைக் விஜய் மாதிரி. பட் அங்க பண்ணதுக்கும் நம்ம இங்க ஸ்டுடியோல நம்ம வந்து டப்பிங் கிளாஸ்ல பண்றதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க வந்து நம்ம லைவா நிறைய விஷயங்களை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதாவது ஒவ்வொரு வீக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்து அதை வந்து பிராக்டிஸ் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது நமக்கு அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த கான்ஃபிடன்ஸே வந்து நம்மள அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ண வைக்கும் போது நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து நம்மளும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு தான் வந்து நம்மள முன்னாடி கொண்டு போக வைக்குது. அதுக்கு சார் தான் ரொம்ப அது தேங்க் பண்ணணும். லாஸ்ட் செஷன்ல வந்து எங்களுக்கு வெறும் கிளாஸ் மட்டும் முடிக்காம ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து இந்த வாய்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு என்னெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த கிளாஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பேட்சா படிக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாரோடையும் எங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைச்சது. அது வந்து ரொம்ப நல்லா ஹாப்பியான மொமெண்டா இருந்தது எங்களுக்கு. இதுல நான் வந்து ஒரு விஷயம் நினைக்கவே இல்லை. சாரோட கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து யூடியூப்ல ஒரு பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய விஷயங்கள், ஒரு பட்டிமன்றமா இருக்கட்டும் இல்ல ஒரு ஸ்பீச்சா இருக்கட்டும், நான் நிறைய பேசியிருக்கேன். ஆனா வந்து யூடியூப்ல வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா கூட சார் தான் கிளாஸ்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த இதை நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு அது கிடைச்சது. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி இருக்கு. இந்த வரிக்கு இன்னொரு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா, நான் வந்து சுதர்சன் சார் தான் சொல்வேன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து நான் ரொம்ப நாங்க எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோஸ். தேங்க்யூ. இந்த கண்ணீர் கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல, துயரில் துளிர்த்ததும் அல்ல, என் குருதி கொதித்து ஆவியாகி என் வெளிவழியே வந்த நெருப்பு துளிகளவை. அதன் வெப்பம் உங்களை சுட்டிருந்தால் என்னை லட்சிய பாதையில் அனுப்புங்கள்.